பேட்டியில தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்கு. நான் கட்சி ஆரம்பிக்க போறதில்ல, அதிமுகவுக்கு எதிராக உரிமை போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை தொடர்வேன். எந்த நிலையிலும் நாம் தனி கட்சி துவங்க மாட்டோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. இருக்கிறவங்க வச்சு சட்ட போராட்டம் கோர்ட்ல நடத்திருக்கீங்க. டிஎம்கே அஜெண்டா என்ன? தொடர்ந்து ஏதோ ஒரு வழக்கு ஏடிஎம்கேக்கு எதிராக கோர்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு சட்ட போராட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்துட்டு இருந்தால் ஏடிஎம்கே என்னைக்குனாலும் இவர் கைக்கு போயிடும். இன்னைக்கு தான் எடப்பாடியார் தலைவர், நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி அந்த ஏடிஎம்கே லைஃபே ஒரு அன்சர்டனா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம். அதனால என்ன, ஓபிஎஸ் இனிமேல் இந்த மாதிரி வழக்கு வியாஜியம் இதையே பண்ணி கொண்டு இருப்பார். அதிமுகவுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசி கொண்டு இருப்பார். இதெல்லாம் பாவம் திமுகவுக்காக அவர் பண்ணுகிறார். ஏன்னா அவரை உயர்த்தி அவருடைய தகுதிக்கு 3 முறை முதல்வராக்கி அழகு பார்த்தது இந்த ஏடிஎம்கே. சோ ஏடிஎம்கேக்கு அவர் அவ்வளவு நல்லது செய்கிறாராம். அதே போலத்தான் நேரங்கட்ட நேரத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் பங்குக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. பாவம், அவர் கட்சியை ஆரம்பிச்சு என்ன செய்ய போறாரு? இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அவரை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. என்னன்னா நேத்திக்கு வரைக்கும் ஏடிஎம்கேல இருந்தவங்க எங்கேயோ செதறி தனித்தனியா போய் மொத்த ஏடிஎம்கே அப்படியே கலகலத்து போச்சுன்னு அப்படி ஒரு பிம்பத்தை ரொம்ப ஒரு கிளவரா கட்டமைக்கிறாங்களாம். அப்பா, என்ன ஒரு அர்த்தமற்ற விஷயம். நீங்க கட்டமைக்கலாம், ஆனா கட்டமைக்கிறவங்க யாருங்கிறது முக்கியம் இல்லையா? இன்னைக்கு சசிகலாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது பசும்பொருளா அவர் நடத்தின பொதுக்கூட்டத்துல தெரிய வரும். அத்தனை இருக்கைகளும் காலி. இத்தனைக்கும் சசிகலாவின் சமூகத்தினர் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் கூட்டம் நடத்தினார். இன்னைக்கு சொல்ற சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் அவருடைய சமுதாயம் கைவிட்டு விட்டது.